அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வட இந்தியாவிலையும் நம்ம பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வேறு யாரும் கிடையாது. நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு தூள் பறக்கும் ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த மகாராஷ்டிரா மக்கள், அந்த மும்பை மக்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் பரிச்சயமான முகமாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். நிறையா பேர் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அதுதான் அங்கே தவறு. அவர் டோட்டல் இந்தியாவிற்கே பரிச்சயமான முகமாக இருக்கிறார். அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்கிறார். அண்ணாமலை என்றால் எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த மும்பை மக்கள் ஆரவாரமாக வரவேற்கிறார்கள், பின்னாடியே ஓடுகிறார்கள். அந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு இப்போ ஓவர்லேயில் போயிட்டுருக்கும், பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கே மும்பையில் பேசும்போது ஒரு எழுந்து சொல்கிறாரு. என்னென்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்தோடனே கட்சி சூப்பர் பவரில் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால பிரதமர்கிட்ட நான் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது நம்பலைன்னா நீங்களே பார்த்துட்டு வாங்க. On Twitter from South India would say, why don't you participate in South Indian politics, Tamil Nadu politics? I have to say one thing, after you've come on the scene, watching your videos is like a battery charger. Meeting you today is like a supercharger. You have grabbed not only Tamil Nadu politics by the scruff of the neck, but you have captured the imagination of the entire country. I want to wish you all the best for trying the work. Why don't you participate in South Indian politics, Tamil Nadu politics? I have to say one thing, after you've come on the scene, watching your videos is like a battery charger. Meeting you today is like a supercharger. You have grabbed not only Tamil Nadu politics by the scruff of the neck, but you have captured the imagination of the entire country. I want to wish you all the best for coming. Good evening. I know I'm speaking to the future Prime Minister of India. This is your energy, sir. At 11:30 people are saying good evening. Hello. This is your grace. பார்த்தீங்களா? இதை தொடர்ந்து நம்ம தமிழக பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் என்ன பதிவு போட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேசிய தலைவர் இல்லையா, அவர் எங்களோட மாநில தலைவர், விட்டால் எங்கள் தமிழ்நாடு பக்கமே அவரை விட மாட்டீங்களாட்டுக்குது அப்படின்னு பதிவை போட்டு மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு வராங்க. அதாவது பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு நிறையா தலைவர்கள் பேசி கொண்டு இருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பிரதமர் மெட்டீரியல், அதாவது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்றது ப்ரூஃப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக இவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது மத்திய பாஜக, அதாவது பாஜகவோட தலைமை ஒரு மிகப்பெரிய பிளானில் இருக்காங்க. நம்ம அண்ணாமலை அவர்களை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வைக்க தான் போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு தகவல் வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு தகவல் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த தகவலை அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.